guys, welcome back to Cooking Tamila YouTube channel. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டுக்கால் பாயானாலே கரம் மசாலா தாங்க. கரம் மசாலா மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டுக்காலை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா இடிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கோங்க. 3 கிராம் வெங்காயம், 3 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப வாஷ் பண்ணி இருக்கிற ஆட்டுக்காலை ஒரு குக்கர்ல போட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிற தனியா தூள், உப்பு கொஞ்சம் போட்டு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி, அதாவது அந்த கால் நல்லா ஃபுல்லா மூக்காக ஊற்றிட்டு குக்கர் போட்டுட்டு நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். அதே டைம்ல நம்ம வந்து மற்ற இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணுவோம். ஒரு மிக்சி ஜார்ல 150 கிராம் வெங்காயம் பிளஸ் வந்து முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சி ஜார்ல வந்து கரம் மசாலா தயார் பண்றது, கிராம்பு 14 பீஸு, லவங்கப்பட்டை 4 பீஸு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய ஏலக்காய் வந்து 4 பீஸு, ஏலக்காய் 10 பீஸு, சீரகம் 1 டீஸ்பூனு, கருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 2 டீஸ்பூன், தனியா வந்து 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் கழிச்சு இந்த பாயாவை வேக வச்சிருக்கீங்களா, அதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து ப்ரெஷர் எல்லாம் கம்மியான பிறகு ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு எண்ணெயை ஊற்றுவோம். அதாவது நல்ல எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கட்டும், நல்லா ப்ரௌன் கலர்ல மாற்றும். அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சு இலையை கொஞ்சம் போட்டுடுங்க, போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வரும், கோல்டன் ப்ரௌன்ல வரும், நல்லது. அதே போல வந்து நம்ம 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதங்கி வந்த பிறகு என்ன பண்ணுவோம், தக்காளி 3 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளியை சாப் பண்ண தக்காளியை வந்து போட்டு அதையும் நல்லா வந்து கட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி எல்லாம் ஒரு பதத்துக்கு வரும். இந்த வெங்காயம், தக்காளி ப்ளஸ் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பார்த்து வரும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டுனாக்கா அந்த நல்லா மசாலா வந்து ரெடி ஆகும். அதாவது இந்த தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட வேண்டாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை போட்டுங்க, அதாவது மஞ்சள் தூள் போட்டுருங்க, போட்டு நல்லா வந்து கட்டி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுருங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுருங்க ரெட் சில்லி பவுடர். ஏன்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுருங்க, எவ்வளோ காரம் தேவையோ. சில பேர் காரம் நிறையா சாப்பிடுவாங்க, அவங்க வந்து காரத்தை கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பரும் போட போடுறோம் இல்லைங்களா, அதனால வந்து பார்த்து போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் பெப்பர்லாம் போட்டதுனால காரம் சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டி விடுங்க. இது பாருங்க எப்படி ஒரு திக்கான ஒரு கிரேவி பருத்து வந்துருக்குதா. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விடும் போது இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சைத்தனமெல்லாம் போட்டு நல்லா வெந்து வருது பாருங்களா. இப்போ இதுல இருக்கிற பச்சைத்தனம் போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த வேக வச்சிருக்கிற இந்த பாயா இருக்குங்களா, 1 மணி நேரம் வேக வச்சு பார்த்தீங்களா, அந்த பாயாவை அதுல கொட்டி நல்லா கிளக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நல்ல பாயா நல்லபடியா வந்துருக்கா. இப்போ நீங்க சாதாரணமா கொஞ்சம் அப்படி கிளறி விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து கால் பாயா ரெடி ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரேவி கூட வந்து அந்த நல்லா கிளறி விடும் போது கிரேவியும் இந்த பாயாவை சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஆகும். பிளஸ் இப்போ நம்ம தேவையான அப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றாச்சு ரொம்ப தண்ணி ஆகிடும், ரொம்ப கம்மியாக வந்து கெட்டி ஆகிடும். அதனால வந்து ஒரு பாயானாலே நம்ம சூப் மாதிரி தானே இருக்கணும், அதை வரை இல்லாமல் நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்காக
ஒரு திக்கா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வந்து சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் போடலாம். இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கங்க. தயிர் 100 மில்லி தயிர் போடும்போது கொஞ்சம் புளிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான். இப்போ வந்து நல்லா வந்து இந்த பாயா மசாலா வந்து வேக விடுங்க, அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா? கொத்தமல்லியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாயா வந்த பிறகு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சில பேர் உப்பு தேவைப்படும். என்ன இப்போ வந்து நல்ல கொதி வந்துகிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுறது, கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து மேலே அப்படியே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தெரிச்சு விடுங்க. இப்போ பாருங்க, அந்த கொத்தமல்லி சுவையோட சேர்ந்து பாயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்க வீட்லயே நீங்களும் செஞ்சுக்கலாம். இது பரோட்டா கூடவோ ரொட்டி கூடவோ சப்பாத்தி கூட சும்மா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். தம்மிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. பாயா கூட தம்மிஸ் தான். தம்மிஸ் சொல்லுவாங்க, தந்தூரி ரொட்டி கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு ஜமாய்ச்சிடலாம். ஆட்டுக்காலு என்ன அருமையா வந்திருக்கு பாப்போமா? நல்ல காரசாரமா வந்திருக்குங்க. தம்மிஸ தொட்டு சாப்பிட்டீங்க, அருமையா இருக்குங்க. நீங்களும் அந்த குளிருக்கு ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அடுத்த வீடியோல மீண்டும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.